இந்த ஆண்டின் முதல் சிறுவர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் HMAG சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட். சொல்லு மிக்கி. சூப்பரா பேசுறீங்க நீ. சூப்பரா பேசுனா நீ எப்படி இருக்க? நீ சூப்பரா இருக்கீங்க நீ. ஆனா ரொம்ப அழகா இருக்கீங்க நீ. ரொம்ப அழகா இருக்க. ஆவணே. நீயும் சோ கியூட். ரொம்ப அழகா இருக்க. நான் எப்பவுமே ரொம்ப அழகான நீ. என்னை விட பிள்ளைங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஆவணே ரொம்ப பியூட்டிஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும். அதே போல பிள்ளைங்களுக்கு வாழ்த்து சொல்லிருமா? சொல்லிரலானே. எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்றைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர். நான் தமிழ் இங்கிலீஷா வா சேர்ந்து சொல்லிரோம். எல்லா பிள்ளைங்களுக்கும் இனிய ஹேப்பி நியூ இயர். சரி மிக்கி ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிருமா? பேர்லாம் அண்ணே பிரேயர் பண்றதுக்கு ஒருத்தங்க வராங்க. யார் வரா? வாங்க போய் பாப்போம். அப்படியா? சரி வா போய் பாத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சிறுக நேரத்தை நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போமா? வாங்க. இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் பாட்டு, வசனம், கதை, நாடகம் எல்லாத்தையும் ஆசிரியத்தாங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன பிள்ளைங்களா எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? நம்ம கூட மிக்கின்னு ஒரு பையன் இருந்தான், அவனை காணோம். என்னடே நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. உண்மையை சொல்லு, நீ ப்ரேயர் பண்ணியா தூங்குனியா? டேய் நான் பிரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டேனே. இந்த வருஷத்துல இருந்து நீ ஒரு தீர்மானம் எடு, இனிமே தூங்க மாட்டானே, சரியா? சரி நீ தூங்க மாட்டேனே. பிரேயர் பண்ணும்போது தூங்க கூட, மத்த நேரம் தூங்கணும், சரியா? சரி நீ பிரேயர் பண்ணும்போது தூங்க மாட்டேனே. பிள்ளைங்களா அடுத்த நிகழ்ச்சியாக ஆக்ஷன் சாங் வாங்க பார்த்துட்டு வருமா? வாங்கடே போவோனே. மிக்கி ஆக்ஷன் சாங் ஆடும்போது நீயும் கூட சேர்ந்து ஆடணும். சரிடே பாடணும். பாடுவேன். பிள்ளைங்களா நீங்களும் ஆடணும் பாடணும், சரியா? அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே நான் போய் பார்க்க போறேன். பாய். என்ன குட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்தேன், சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவார் ரட்சிப்பு. காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவார் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பார். திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பார். கோழி கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். என்ன மிக்கி ஆக்ஷன் சாங் பாத்தியா? பிடிச்சிருச்சா? பிடிச்சிருந்தே. நல்லா ஆடுனியா? நான் சூப்பரா ஆடுன தெரியுமா? எவ்வளவு அழகா ஆடுன தெரியுமா? இரு பிள்ளைகிட்ட கேப்போம். பிள்ளைங்களா ஆக்ஷன் சாங் நல்லா பாடி ஆடுனீங்களா? அவங்க சூப்பரா ஆடிருப்பாங்க. நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தானே இருந்தேன். நீங்களா சூப்பரா ஆடுனீங்க. மிக்கி நீ ஆடினதை நான் பார்த்தேன். சரி அடுத்த நிகழ்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியாக நான் சொல்றேன். இருங்கனே. சரி சொல்லு. ஒரு அண்ணன் கேலண்டர் எடுத்துட்டு எங்க கொண்டு போனாங்கனே. எங்க கூட்டி போனாங்க? தெரியலனே. அத வச்சு அத பண்ண போறாங்க நினைக்கிறேன். அந்த அண்ணன் கேலண்டர் எடுத்துட்டு கொண்டு போனாங்க. எதுக்கு? நம்ம சிறுநீர நிகழ்ச்சியில கிராஃப்ட் பண்ண போறாங்க. கிராஃப்ட்? ஆமா. அடியானே. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா எனக்கு கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். நானே அதான் அந்த அண்ணன் பண்ணும்போது கவனிக்கணும் நல்லா. சரி சரியா? போய் பார்த்துட்டு வருமா? பார்த்துட்டு வரலாம்.
இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ். அண்ணே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ண்ணே. சரி அண்ணே, இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோண்ணே? வீடு தான் செய்ய போறோம். வீடு செய்ய போறோமா? அண்ணே நான் அதுக்கு ஒரு பொருள் எட்டு வந்திருக்கேனே. இந்த பழைய கேலண்டர் எட்டு வந்திருக்கேனே. இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? சரி ஏதாச்சும் பண்ணலாமாண்ணே? சரிண்ணே, இதை முதல்ல கழட்டி எடுங்கண்ணே. நீங்க கம்பி தனியாக அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் குட்டீஸ். வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடாக கட்டணும். அப்படின்னா தான் வீட்டில் வச்சா அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ எப்படி செய்யணும்னா, முதல்ல முக்கோணத்துக்கு மடிக்கிற மாதிரி ஒரு மடிப்பு, இங்கிட்டு ஒரு மடிப்பு, திரும்ப இங்கிட்டு ஒரு மடிப்பு. ஓகேயா? இப்போ அடுத்த இப்படி ஒரு மடப்பு, அப்புறம் இப்படி ஒரு மடப்பு. இப்படியே நீங்க பண்ணிட்டே போகணும் குட்டீஸ். பண்ணுங்க, ஃபாஸ்டா பண்ணுங்க. போயிட்டே இருக்கு, நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய பண்றோம் குட்டீஸ். நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வீடு ரெடி ஆயிட்டா? இல்லை சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்களாண்ணே. இல்லை இதுக்கு கலர்லாம் அடிக்கலாமாண்ணே? அடிக்கலாம். அடிச்சா சூப்பரா இருக்குண்ணே. குட்டீஸ் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் போன வருஷம் 2025 கேலண்டர் இருந்தா அதை வச்சு அருமையா அந்த ஒரு வீடு பண்ணிருங்க. சரியா? ஓகே குட்டீஸ், பாய். இன்னொரு தடவை சொல்லிருவானா எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டாடா. என்ன பிள்ளைங்களா, கிராஃப்ட் பாத்தீங்களா? அண்ணே மகேஷனே, நான் பார்த்தனே. நீ பாத்தியா? நானும் செஞ்சேன். அப்படியா? ஆமா, நான் ஒரு கேலண்டரே காலி பண்ணிட்டேன் பாருங்க. அதுக்குள்ள செஞ்சு. அதுக்குள்ள ஒரு கேலண்டர் காலியா? கேலண்டரே காலி. அப்படியா? அவனே இன்னொரு நாள் தாரீங்களா? செய்வோம். உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ? பிள்ளைங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அண்ணே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் கேலண்டர் இருக்கான்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமாண்ணே. சரி பிள்ளைங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிண்ணே, கமெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன ப்ரோகிராம்? அடுத்த நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரோகிராம். என்னது? அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அதுதான் மனப்பாட வசனம். மனப்பாட வசனமா? ஆமா. அடே நான் தூங்கிடுவடே. நீ தீர்மானம் எடுத்துருக்க. தூங்க மாட்டேன். சிறுவர் நிகழ்ச்சியில தூங்க மாட்டேன்னு தீர்மானம். ஆமா. ஓகேவா? ஓகே. சரி வா, நம்ம போய் மனப்பாட வசனம் படிச்சுட்டு வரோம். போய் மனப்பாடம் பண்ணுவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த நியூ இயர் அன்னைக்கு சந்திக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் பார்த்துடலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இந்த வசனத்தை படிச்சிடலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வசனம் படிச்சிட்டிங்களா? மறந்துடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, ஒரு சூப்பரான தீர்மானம், இந்த வருஷத்துக்கு நம்ம தீர்மானம்னா எடுக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன். சரி, நம்ம எந்தெந்த மாதிரினா தீர்மானம் எடுக்க போகிறோம் தெரியுமா? நம்ம போன வருஷம்லாம் பண்ணியிருப்போம் தெரியுமா? கீழ்ப்படியாமல் கெட்ட வார்த்தை பேசி அந்த மாதிரிலாம் இருப்போம்ல. இந்த வருஷம் நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுதான் தீர்மானம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எந்தெந்த மாதிரினா தீர்மானம் எடுக்கலாம்னா, உண்மை பேசணும். உண்மை பேசுதல்லாம் வந்து என்னென்னா, நம்ம எல்லார் இடத்துலையும் உண்மை பேசணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா அப்பா இடத்துல எல்லார்ட்டையும் என்ன பண்ணணும்? உண்மை பேசணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 2வது விஷயம் என்னென்னா, கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிதல்னா நம்ம பெற்றோர்கிட்ட, அடுத்து வயதான இருக்கிற இடத்துல, நம்ம டீச்சர்ஸ்கிட்ட எல்லார்ட்டையும் கீழ்ப்படிதலாக இருக்கணும். 3வது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், 3வது என்னென்னா உண்மை பேசணும். பொய் பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, நம்ம அம்மாட்ட எல்லார்ட்டையும் உண்மை பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். 4வது என்னதுன்னா, நன்றி சொல்லணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம நன்றி சொல்லுவோம். என்னெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 5வது என்னென்னா, ஜெபிக்கணும். காலையிலே எழுந்துச்சி பைபிள் வாசித்து ஜெபிச்சா வந்து ஏசப்பாக்கு நம்மளுக்குலாம் அந்த நாளே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கோங்களேன், லைஃபே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் செஞ்சால் இதை நம்ம ஈஸியாக கடைப்பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கும் போதில் நான் வந்து நாளைக்கு போய் பேசக்கூடாது, நாளைக்கு நான் அம்மா அப்பா கிட்ட
மாட்டேன், எல்லாம் உண்மையாக இருக்கணும் இப்படி நினச்சிங்கன்னா உங்கள் லைஃபே ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மூணாவது என்னென்னா ஜெபிக்கணும். இந்த தீர்மானத்தை நான் கடைப்பிடிக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் நல்லபடியாக இந்த வருஷத்தில் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா ஜோம் பண்ணிங்கன்னா லைஃபே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாப்பி நியூ இயர். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான். என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இது ஒரு கிராஃப்ட்டும் கிடையாது, ஆப்ஜெக்ட் லெசனும் கிடையாது. அப்படி என்ன ப்ரோக்ராம்க்கா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, நம்ம வருஷம் என்ன பண்ணுவோம், நிறைய தீர்மானம் எடுப்போம் அப்படி தானே? அந்த தீர்மானத்தெல்லாம் என்ன பண்ணிடுவோம், உடச்சி தூக்கி தூர போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போல் வாழ்ந்துருவோம் அப்படி தானே? சரி, நிறைய தப்பு பண்ணியிருப்போம், அதெல்லாம் இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படி தானே? அது மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஓகேவா? எல்லோரும் பார்க்கலாமா? எல்லோரும் ரெடியாக அக்கா கூட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க என்ன? சரி, அக்காவுக்கு தெரிஞ்ச நீங்கள் பண்ணக்கூடாத ஒவ்வொரு விஷயமும் நான் எழுதுறேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கல, அக்கா இதை விட நான் வேறு தப்பெல்லாம் பண்ணுவேன்க்கா அப்படின்னா அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, அக்கா செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நம்ம தீர்மானத்தெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? நான் எழுதுறதுனாலும் நீங்கள் எழுதிக்கோங்க, இல்லை உங்களுக்குடைய தீர்மானங்களை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? எழுதின எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக வச்சுருந்தா என்ன பண்ணிடுவோம், தூக்கி தூர போட்டுருவோம், இல்லை போகும்போதே என்ன பண்ணிடலாம், தூர போட்டு போயிடுவோம் அப்படி தானே? சரி, இது எல்லாத்தையும் ஒரே பேப்பரில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் என்ன பண்ண முடியும், இதை பத்திரமா வச்சுக்கிட முடியும். இதை தனித்தனியாக வச்சுருந்தா நம்மளால் பத்திரமா வைக்க முடியாது, சும்மாவே நம்ம பத்திரமா வைக்க மாட்டோம் அப்படி தானே? ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஒரே பேப்பரில் வச்சுக்கலாம். ஓகே குட்டீஸ், இதில் நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இயேசுப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் எல்லாத்தையும் நேசிக்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும், அம்மா அப்பா கீழ்ப்படியணும், தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் ஜோப் பண்ணணும், எல்லாருக்கும் என்ன பண்ணணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரிங்களா? நம்ம யாராவது மூத்தவங்களை பார்த்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? நான் இவ்வளோ இது எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தீர்மானமோ இந்த வருஷத்தில் அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதை என்ன பண்ணுங்கள், உங்கள் பைபிளில் வச்சு தினமும் எடுத்து ஜோம் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், நான் ஒபே பண்ணணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் இதெல்லாம் செய்யுங்க. ஓகேங்களா? பாய். ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சரி, அந்த தீர்மானத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றணும். ஓகேவா? சரி, இத்தோட இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது சிறுவர் நேரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த சிறுவர் நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட தலைப்பின்படி தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.